இப்ப இன்னைக்கு அந்த சேவிங்ஸ்ங்கிற அந்த அடிப்படையில வரும்போது, வாங்குற சம்பளத்துல எல்லாத்தையும் செலவழிக்க முடியாத சூழல் இன்னைக்கு குடும்ப அமைப்புகள் இப்படி வந்துருச்சு. அப்ப வாங்குற சம்பளத்துல ஒரு அமௌண்ட்ட சேவிங்ஸா வைக்கக்கூடிய ஒரு சூழலும் அந்த இன்னைக்கு நிர்பந்தத்துக்குள்ள நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதுல வரும்போது, இப்ப இன்னைக்கு இந்த சேவிங்ஸ்ன்னு வரும்போது எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் சொல்லி எல்ஐசில மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கிறாங்களே. இந்த எல்ஐசில போடுறது அப்படின்றது கூடுமா இஸ்லாத்தினுடைய பார்வையில? எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கவர்மெண்ட்டே நடத்திக்கிட்டு இருக்கு. அதில் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது கூடுமா அப்படின்னு சொன்னால் இது கூடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், குடிமக்களுடைய ஒரு நலனுக்காக தான் இப்படி ஒரு ஸ்கீம் அங்கே வச்சுருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் கட்டிக்கிட்டே வரணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10 வருஷமாக இருக்கலாம், 15 வருஷமாக, 20 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷம். இப்போ 10 வருஷம் நீங்கள் இந்த மாதம் இந்த தொகையை கட்டிக்கிட்டே வாங்க. அது 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த தொகை கட்டிக்கிட்டே வாங்க. 10 மாதம் முடியும் பொழுது உங்களுக்கு இன்னொரு அமௌண்ட் போட்டு உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இதில் அந்த இந்த கட்டிக்கிட்டே வர்றாரு பாருங்க, அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ இதில் ஆள் இறந்துட்டார். இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், முழு தொகையையும் இவர் 10 வருஷம் கட்டுனா எந்த தொகையோ அதோட போட்டு கொடுப்பாங்கல்ல, அவ்வளோ தொகையும் அந்த ஃபேமிலி கொடுத்துட்றாங்க. இது எவ்வளோ பெரிய சேஃப்டி. ஒரு ஒரு குடிமகனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. திடீர்னு ஒரு ஆள் இறந்துட்டாரு, அது வீட்டில் உள்ள மனைவி என்ன செய்வாங்க? அதுபோல் பிள்ளைகள் இருக்காங்க வச்சுக்கிறோங்க, அவங்க என்ன செய்வாங்க? படிப்புக்கு என்ன செய்வாங்க? சாப்பாடு என்ன செய்வாங்க? அதனால் இன்னும் நம்மளில் சில பேர் கூட இந்த எல்ஐசிலாம் சேரக்கூடாதுங்க, அதுவும் வட்டி தாங்க, நீங்கள் கொஞ்சம் காசு கொடுக்குறீங்க, அவங்க அதிகமாக தர்றாங்க, அதுவும் வட்டி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் இதை கேட்டுக்கொண்டு இந்த ஸ்கீமில் சேரலைன்னு வச்சுக்கிறோங்க, பாதிப்பு நம்ம சமூகத்துக்கு தானே, நம்ம சமூகத்து பெண்களுக்கு தானே. இப்போது ஒரு ஆள் இறந்துட்டார், ஏழை குடும்பம்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கு அடுத்து அவருடைய மனைவி என்ன செய்யும்போ பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, அவங்க என்ன செய்வாங்க? அப்போ இந்த மனைவி வேலைக்கு போவாங்க, வீட்டு வேலைகளுக்கு போவாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு கண்ணியம் ஆகுது. ஒரு பெண்மணி வீட்டு வேலையை பார்க்க வீடு தோறும் போகுதுன்னு வச்சுக்கிறோங்க, அந்த குடும்பத்துடைய கண்ணியம் என்ன போச்சு, மரியாதை என்ன போச்சு, அது ஒரு சரி. அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டே வந்துச்சுல, திடீர்னு இப்படி ஆகிட்டு போட்டால் அந்த பிள்ளை எப்படி படிக்க வைக்க முடியும்? ஆனால் இந்த ஸ்கீமில் சேரும் பொழுது அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒரு தொகை கிடைக்குது, அந்த தொகையை வச்சு கண்ணியமாக குடும்பத்தையும் நடத்தலாம், பிள்ளைகளையும் படிக்க வைக்கலாம். அதனால வட்டி வட்டின்னு புரியாமல் சொல்லிட்டு இதில் ஸ்கீமில் சேராமல் விடாமல் ஆக்கலாம், அது பாதிப்பு நம்ம சமூகத்துக்கு மத்தியில். சரி, இந்த வட்டின்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியமான ஒன்றா? அது பொருந்துதான்னா பொருந்தலை. ஏன்னா கட்டின பணத்துக்கு வட்டியாக இருந்தால் இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி கிடைக்கும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு 3 வருஷம் 10 வருஷம் கட்டணும், 3 வருஷம் தான் கட்டினாருன்னு வச்சுக்கிறோங்க, இறந்துட்டார். 10 வருஷம் கட்டினா எவ்வளவோ அதுவும் அதை விட இன்னொரு மடங்கு போட்டு கொடுக்குறாங்கல்ல. 3 வருஷம் கட்டணத்துக்கு வட்டி தொகை அவ்வளோவா வரும்? நான் கேட்குறேன், அது எப்படி வட்டிங்கிறது? வட்டி இருந்தால் அவ்வளோ தொகை கிடைக்காத, கட்டும் பார்த்தா இத்தனை பெர்சன்டேஜ் அவ்வளோதானே கிடைக்கும். இப்போ முழு தொகை கிடைக்குது. இப்போ அதனால வட்டி இல்லை, அரசாங்கம் தம் குடிமக்களுக்கு தேவையாக ஒரு ஸ்கீமும் வகுக்கிறாங்க. இதில் சேர்ந்தீங்களாக தருவாங்க செலவு. அப்போ எல்லாருக்கும் இது கொடுப்பாங்களா? ஒரு ஆள் இறந்துட்டா கொடுப்பாங்களா? அதனால தான் ஸ்கீம் போடுறது. இந்த சிஸ்டத்துக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் தர்றோம் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் கொடுக்குறாந்தாக்க எப்படி செய்ய முடியும்? அதனால இது வட்டியாகவே ஆகாதுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு உதாரணம். 3 வருஷம் கட்டினவருக்கு 10 வருஷம் கட்டினா எவ்வளவோ அதுவும் அதை விட இன்னொரு மடங்கு கிடைக்குன்னு சொன்னால் இது வட்டிங்கிற பேச்சே இங்கே இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இது. அதனால இதை தாராளமாக சேரலாம்.